திமுகவை அழிக்க வேண்டும் என நினைப்போரின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு புத்தக திருவிழாவை முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். கழக தலைவர் அவர்கள் வெளியிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் அறிவை மையப்படுத்தி அறிவொளியை பரப்புவதையே தலையாய கடமையாக திமுக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். திமுகவை அழிக்க வேண்டுமென நினைப்போரின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்றும் திமுகவை போல வெற்றி பெற வேண்டுமென்றால் திமுகவை போல அறிவும் உழைப்பும் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. அறிவு திருவிழா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முற்போக்கு புத்தக திருவிழா வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்பில் 2 நாட்கள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. திமுக வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதியை வெகுவாக பாராட்டினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். உலக பொதுமுறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்த கொள்கை இளவல் உதயநிதியையும் இளைஞரணி தம்பிமார்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன். நான் நினைத்ததை விட சிறப்பாகவே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உதயநிதியின் கொள்கை பிடிப்பான செயல்பாடுகளை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ற குரலுக்கு ஏற்ப செயல்படுகிறார் உதயநிதி. இந்த அறிவு திருவிழாவை இத்துடன் நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்திட வேண்டும். உதயநிதி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதில் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்துள்ளார். அவர்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியுள்ளார். கொள்கை பரப்ப முத்தமிழ் படைப்பகத்தை தொடங்கியுள்ளார். தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார். இவையெல்லாம் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் செய்த பணி, நான் விரும்பும் பணி. இதை உதயநிதி செய்யும் காரணத்தால் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தின் முதன்மை தொண்டன் என்ற வகையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று விழாவில் பேசினார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டிய போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ந்து போனார். சென்னையில் திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற குரலுக்கு ஏற்ப உதயநிதி செயல்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். அப்போது நெகிழ்ச்சியில் உறைந்த உதயநிதி ஸ்டாலின் அறிவு திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையை புன்சிரிப்புடன் லேசாக தலையசைத்து ஏற்றுக்கொண்டார். வள்ளுவர் கோட்டத்தில் என்ன சொல்றேன், தம்பி உதயநிதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல்லின் அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறார்னு பெருமையோடு சொல்றேன். அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம். இந்த அறிவு திருவிழாவை இத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என அமைச்சர் துரைமுருகன் ஆர்வம் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் உதயநிதி குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியதாக சில ஊழலைகளையும் கூறியுள்ளார். இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார், என்னையும் மிஞ்சிடுவாய், அவன் தளபதி வந்து அவனை மிஞ்சிடுவான். இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை, தளபதிக்கு தெரியும், உதயநிதி தெரியும், நீண்ட நெடுங்காலமாக சொல்லி வருகிறேன். இன்னும் உதயநிதி சொல்லுவேன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்,
ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன். ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது. ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில் அல்ல, தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் அத்தகைய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு.